ஏய் 4 வீலர் எடுத்துக்கா, நான் இதில் பார் ஓட்டர் கிளப்பி நான் எடுத்துக்கிறேன். வெயிலை பார்த்தாவே பயமாக இருக்குது நண்பா. என்ன வெயில், என்ன காரணம்? இப்போ அதுலேருந்து இதுக்கு கலப்பையை சேஞ்ச் பண்ணோம், அப்படியே இதிலே பார் ஓட்டர் கலப்பை மாட்டிக்கலாம், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். 3/4 மணி நேரம் தான்டா வரும். இது எத்தனை ஆயிட்டுனா கலப்பையை மாற்றுறது? இந்தா டீசலை குச்சி விட்டு பார்க்குறதே நம்ம பொழப்பா போச்சுடா சுண்டு. சுண்டு எவ்வளோ இருக்குதாங்க? விளிம்பாகுதுன்னா 4 இன்ச்சு ஆகுதா? சரி முடிய போடு. இங்கே கீழே போக டேங்க் வர சின்னதாக இருக்குதுல்ல, தெரியுமில்ல நோக்கு. ஆனால் காய் இல்லை. ஓகே நண்பா, ஆம்பு கலப்பில் ஒரு சால் ஓட்டி விட்டுட்டு அப்புறமேட்டு பார் ஓட்டலான்னு ஐடியா பண்ணால், ஒரு காட்டுக்காரர் என்ன பிளான்னா 2 சால் தான் ப்ரோ ஓட்டுருக்குறோம். அப்படியே பார் ஓட்டு வந்து அதில் வர மண் அதே தலைக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாப்புல பார்த்துக்காங்க. இதுக்கு பழசு காசு 10,000 தரணும். காசு கேட்டால் காசு ஒத்த பைசா இல்லைங்கிறாப்புல. கொஞ்சம் லவேஸ் பிள்ளை வைக்கணுமா? ரவேஸ் இல்லை உறைஞ்சி போச்சா இதுலையா? லைட்டா சடனாக போட்டால் வரும். கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துகிட்டு வந்திருந்தா அது சூப்பராக 4 வீலும் கப்புன்னு பறிச்சு இருக்கும். பா கோல்டன் பாரு எங்கடா தள்ளுறாங்களா? போலாமா? ரைட்டை தூக்க நம்ம தூக்கிட்ட ஒரு நூல் போ. எங்கேயோ பார் சிறும்பாரம் அதெல்லாம் பேனர் எடுக்கணும். இல்லைக்குதே சரி போ. ஓகே 2 பேரும் நாங்கள் வண்டியிலே போயிட்டு பாறை ஓட்டிகிட்டு தான் ப்ரோ வரணும். சுண்டா நீ தான் போய் ஓட்டிகிட்டு வந்துடா. போலாம் போ
ஆமா டாட்டா. மழை வர மாதிரியே இருக்குது, வராத மாதிரி இருக்குது. நான் ஒரு கால் ஓட்டு வரலாம் அப்படியே எடுத்துட்டு வருவோம். அதுக்கே போதுக்கும் போது பார்க்கே போதுக்கும் போது நமக்கு என்னவா ஓடு போட்டால் கூட போதுங்கிறாங்க. அதான் போடு போட்டால் போதுங்க. இல்லை வேற யாரோ ஓட்டுருக்குறாங்க. இதுலேயே போயிடலாம், போ அதுலேயே போகிறேன். இதில் போ, இதில் போய் இப்படி ஏறிக்கலாம். அங்கே போவாது, அந்த வயலில் இல்லைடா. அதா அங்கே இருக்குது போகிற மேலே. அங்கே இறக்காது இறக்காது. போனானே கலப்பையை தூக்கிட்டு போகக்கூடாது இவனுங்க. இல்லை ஒருத்தன் கார் ஓட்டுற காடை என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு போகக்கூடாது. டக்குன்னு எரியிற சூட்லேயே என்னமோ எரிஞ்சு நாளா என்ன விட்றா ரோடு போல்ட்டுக்கு சடங்குன்னு கட்டாயிர போகுதுடா. அது கீழே 2 இருக்குதுடா. நான் இறங்கிறேன். நீ ஆட்டி ஆட்டி கொண்டு விடுவ. இப்படி ஓட்டு. ரெண்டே சரவா வாரத்தில் எடுத்து கட்டிக்கிறீங்களா? இது கேமரா உங்கள் கார்டு ஓட்டுறதை நான் வீடியோ எடுக்கிறேன். மணி 3:45. ஹலோ, அது மாதிரி 4 wheel drive போட்டியில் பையனுக்கு 10 ரூபா பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். எடுத்து கொடுத்துரு. 10 ரூபா பாட்டில் ஜூஸ் இருக்கும் பாரு பையனுக்கு பொட்டியில். ஃபோர் வீல் டிரைவுங்கிறேன் பொட்டியில் இல்லை. இந்த மானை எதுக்கு தான் தொங்குதுன்னே தெரில. போதும், நீங்கள் போதுங்கிறீங்க. அது சொன்ன மாதிரி ஒருத்தர் அப்படியே ஊன்றாங்க. பாரே ஓட்டுறதில்ல, உழவே ஓட்டுறதில்ல, அப்படியே ஊன்றாங்க கொட்டை. 3/4 பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. வண்டிக்காரன் காசு கேட்குறான்னு சொல்லி அப்படியே கொட்டையை ஊன்றாங்க. என்ன தள்ளி போ. பெருங்காலா போனாலும் சரி கிட்ட பிடிக்காத பாரு, பெருசா பிடி. ஓகே நண்பா, நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம் பாருங்கள். முந்தா நேற்று ஓட்டுனதில் ஒரு நண்பர் வந்து ராயல் GT 650ன்னு ஒரு நம்பர். ப்ரோ பார் ரிவேர்ஸ் விடும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுங்க ப்ரோ. நீல வாக்கில் ஓட்ட முடியாதா? அகல வாக்கு கம்மியாக இருக்குங்காட்டில் ஓட்டுறீங்க. பார்ட்டி வந்து எந்த வாக்கில் ஓட்டினா தண்ணி பாயுமோ அந்த வாக்கில் தான் ப்ரோ பார் ஓட்ட சொல்லுவாங்க. அதனால் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஓட்ட மாட்டாங்க. அவங்க எந்த பக்கம் ஓட்ட சொல்கிறாங்களோ அதை தான் ஓட்டணும். ஓகேவா?
அடுத்தது சன்ஜெஸ் 2961 ப்ரோ. தலைவாசல் தங்கம் பட்டறையில் ஆம்பு கலப்பை சூப்பராக இருக்குன்னு எங்கள் ஏரியா ஃபுல்லாக அங்கே தான் எடுக்காங்க. நான் புதுச்சத்திரம் சைடு. ஆமாம் ப்ரோ, தங்கம் சைடு ஆத்தூர் பெஸ்ட்டுங்கிறாங்க. அது வந்து முழுக்க பட்டை தான் ப்ரோ. ஆப்கொழுவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தூர்லேருந்து வீரகனூரில் தான் ப்ரோ ஆப்கொழுவு நான் அங்கே தான் போட்டேன். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த பழத்தையும் சூப்பராக இருக்கும். அடுத்தது சரண் ப்ரோ. அந்த கலப்பை மேலே பார் கலப்பை வச்சு டாப்லிங் ஹோல்ஸ் மாட்டி கொடுங்க போகலாம் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் தூக்கி வைக்கணும் ப்ரோ, அதுதான் மேட்ரு. அந்த கலப்பு மேலே வச்சு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, தூக்கி வச்சு போகணும், அதுதான் மேட்ரு. அடுத்தது எல்லாம் இப்போ தான் சொல்லிக்கிறீங்க. இந்த சுஜித் எப்படி பார் ஓட்டுறான், இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் சொல்கிறேன், நீயே ஓட்டுறான்னு சொல்லிவிட்டேன், அதனால் அவனே ஓட்டிகிட்டு இருக்கிறான். அடுத்தது சௌந்தரராஜன் 6581 ப்ரோ. ரொட்டேட்டர் ஆள் போனால் என்ன நடக்கும்? ஸ்ரீலங்காவில் ஒரு சின்ன பையன் ரொட்டேட்டரில் மாட்டி செத்துட்டான் ப்ரோ. ரொட்டேட்டரில் மாட்டினா அதுதான் ப்ரோ நடக்கும். அது பிளேடு தானே, மறுக்கிறது தானே, நுணுக்கிறது தானே அதோட வேலை. அதில் வந்து ஆள் மாட்டினா என்னாகும், அதுதான் ப்ரோ நடக்கும். அடுத்து கேஜே ஹார்ஸ் பவர்னு ஒரு நண்பர் மாப்பிள்ளை கேட்டுக்கிறான். மாமா 415 இன்ஜின் சேஞ்சிங் பண்ணுறது பார்த்துலா. யூ கேன் பை நியூ டிராக்டர், யூ கேன் சேல் 415 மாமா. கரெக்ட் தான் மாப்பிள்ளை, வண்டியை விற்கலாம் தான். இன்றைக்கி வர வருமானத்துக்கு டீசலை கூட ஆக மாட்டேங்குது, இதில் நான் வண்டியை விற்று என்ன பண்ணிட்டோம். அடுத்து கார்த்திக் பிரசாந்த் ப்ரோ. சந்தோஷம் மட்டும் நீங்கள் திட்டி நினைக்கிறீங்க, கோகுலும் வந்து நீங்கள் திட்டவே மாட்டீங்க, ஏன்னா வந்து நல்லா சூப்பராக ஓட்டுவோம். சென்டரில் மட்டும் வா, சென்டரில் மட்டும் வா, சென்டரில் வாக்கியாவதுனார் நெல்லுங்க. அடுத்து விஷ்ணுகுமார் ப்ரோ. நீங்கள் வண்டி ஓட்ட பழகின உங்களுக்கு பிடிச்ச டிரைவர் யார் ப்ரோ? நம்மளுக்கு அப்படியெல்லாம் சுஜித் சூப்பராக ஓட்டுவான். சுஜித் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, நல்லா ஓட்டுவான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி 2-3 பசங்க நான் பழக்கி வச்சுருந்தேன், ஆனால் அவங்கெல்லாம் வந்து இறங்கிட்டாங்க, வண்டி விட்டு இறங்கிட்டானுங்க, அதனால் அவங்க பேரெலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு யாரும் தெரியாது. அடுத்து ராயல் ஜிடி, அந்த நம்பர் திரும்பி பஸ். நான் ரிவேர்ஸ் எடுத்து தான் ப்ரோ பார் ஓட்டுவேன் ப்ரோ. L3 L2 கியரில் தான் பார் ஓட்டுவேன். ஹை கியரில் ஓட்டினால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ப்ரோ, பார் கோணலாக வந்துவிடும், வேகமாக ஓட்டுனேன். அது ஓடிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் ப்ரோ. புதுசாக ஓட்டினா கொஞ்சம் பொறுமையாக போனால் தான் நேர் வரும், வேகமாக ஓட்டினா கோணையாக வந்துடும். அடுத்து கேஜி ஹார்ஸ் பவர் 6312 மாமா. எவ்ரி வீடியோ ஷூட் ஸ்டைல் கோயிங் பேக் டு ஹோம். வீட்டு வரலாம் எங்கே ப்ரோ எடுக்கிறது, பார்ப்போம். அடுத்து சூர்யா சேலம் 843 சந்தோஷ். சேல்ரி பர் டே 400 ரூபா இருக்குமா ப்ரோ? 400 ரூபா அவனுங்களுக்கு சேல்ரி கொடுத்தா அப்புறம் நல்லா எக்ஸ்போர்ட்டான டிரைவர்களுக்கு எவ்வளோ ப்ரோ கொடுக்குறது? ப்ரோ அவ்வளோலாம் கொடுக்க முடியாது ப்ரோ, அதில் பாதி ரேட்டு தான், ஓகேவா? அடுத்தது தமிழ் கரூர் சுராஜ் ஃப்ளவர்ஸ் ப்ரோ. கலப்பர் ரைட் சைடு இறங்கி ஓடுது ப்ரோ. அது வந்து காடு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி ஓடும் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது அவ்வளோதான். டிஎன்கே கோகுல் பைப்பை உடச்சிட்டான். ஆமாம் ப்ரோ, கோகுல் தான் நீ பைப் உடச்சிட்டான், அதுக்கு ஒரு 500 ரூபா எனக்கு நட்டம். பார்ட்டி ஒரு 500 ரூபா எங்கள்கிட்ட காசு பிடிக்கிட்டு விட்டாங்க. அடுத்தது 45 ரூபதி. டிராக்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ப்ரெஷர் எவ்வளோ வச்சு வைக்கிறீங்க ஓட்டணும் ப்ரோ?
ஃப்ரெண்டு வந்து ஒரு 27 28 வைங்க. 28 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நண்பா. பேக்கை பொறுத்த வரலாம் ஒரு 16 17 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. லோடிங்க்கு ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து ஒரு லோடிங்க்கு ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 19 வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கோவிந்தராஜ் டெக் ப்ளஸ் 5 4 வீல் டெமோ வண்டி போடுங்க. ஓகே ப்ரோ, கம்பெனியில் கேட்டு பார்க்கலாம் ப்ரோ. பார் ஓட்டுறதெல்லாம் ஈஸிதான் ப்ரோ. இப்போ பாருங்கள், மேலே ஏறும் போது டங்குன்னு அடிக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். பிரேக் அடிச்சு இழுக்கணும். சுஜித்தை ஒரு 4 கால் ஓட்டினான்னா பார் ஓட்டுறதுக்கு அருமையாக செட் ஆயிரும். இன்றைக்கி ஒன்று தான் ப்ரோ ஒர்க் பண்ண. மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவுத்துலலாம் திருப்பிலாம் வர முடியாது. வண்டி நேர் எடுத்து தான் நாங்கள் வரணும். காட்டுக்காரர் என்னங்கிறாரு, அவுத்துலேயே திருப்பி வரவான் தானே அப்படிங்கிறாரு. அப்படிலாம் வர முடியாது, தூரமாக நவுந்து தான் வரணும். இதே அடியர் இருக்குது, இன்னும் நல்லாயிருக்கும். அடியர் இருக்குது, அடியர் இல்லைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களே இப்படி சொன்னால் இன்னும் கீழே வாய்க்காடு பட்டிருக்காரில் என்ன சொல்லுவாங்க? நீங்களே ஓட்ட முடியலன்னு சொன்னால் வாய்க்காடு பட்டிருக்காரில் எப்படி ஓட்டுவாங்க? அப்படி நின்று தூக்கு, அவ்வளோதான். நல்லா இந்த பக்கத்தை கொஞ்சம் சேர்த்தி பிடி, அப்போ தான் பெருசாக வரும். இந்த பக்கம் கொஞ்சம் நவுறும் கலப்பை, கொஞ்சம் பெருசாக பிடி. அப்படியே போ. மாப்பிள்ளை ஓட்டுருக்கிறான் பாருங்க. ஒரு கால் சின்ன கால், ஒரு கால் பெரிய கால், மாட்டமே வர மாட்டேங்குது. ஓரத்தில் இவ்வளோ காடு கிடக்குது, நான் வெட்டி கட்டிக்கிறேன்னு அந்த காட்டுக்காரர் சொல்கிறாரு. நம்ம பேசவே முடியாது. பாருங்கள், நேற்று ஒரு காட்டுக்காரர் கடுப்பு ஏற்றிட்டாங்க ப்ரோ. நேற்று உள்ளோட என்ன ஆகி போச்சு, காசு ஆல்ரெடி 30,000 தரணும். காசு கொடுத்தா தான் நான் வந்து ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். கடைசி வீட்டில் இன்றைக்கி காலையில் போய் பார்த்தா அப்படியே கலக்குத்தில் வெட்டி அப்படியே பருத்தி ஓட்டை போட்டாங்க ப்ரோ. 25,000 பணம் தரணும். கேட்டால் காசு இல்லை அப்படிங்கிறாங்க ப்ரோ. காடு ஓட்டினது காசு கேட்டால் உடனே இதை பண்ணுறாங்க. அடுத்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கூட்டு வைப்பாங்க, வேற வச்சு ஓட்டி போடுவாங்க. செம கடுப்பு ஏற்றுறாங்க ப்ரோ. ஓட்டும் போது நல்லா இனிக்குது கேட்குறாங்க, ஆனால் வந்து காசு கேட்கும் போது மட்டும் அப்படியே மூஞ்சி அப்படியே வாடுது. என்னமோ சும்மாவாக வருது ப்ரோ. நீங்களே நினச்சி பாருங்கள், இன்றைக்கி டீசல் போட்டு, டிரைவர் போட்டு, ஆள் போட்டு, ஜாமானத்தை வாங்கி போட்டு, இத்தனையும் போட்டு காசு கேட்டால் மூஞ்சி வாடுது. என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வயல் ஓட்டியாச்சு, இன்னும் கீழே ஒரு வயல். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கலப்பில் 2 சால் ஓட்டி அப்படியே பார் ஓட்டிட்டோம் ப்ரோ. இது இன்னொரு சால் கூட ஓட்டலை, அப்படியே ஓட்டி அப்படியே பார் ஓட்டியாச்சு. இந்த காட்டுக்காரரு அந்தளவுக்கு போதும். அவன் வந்து அப்படியே ஓட்டையும் ஓட்டுறான், நான் 2 சால் ஓட்டி தானே ஓட்டுறேன். நான் சொல்லிவிட்டேன், பாருக்கு மண் வருதோ இல்லையோ, ஓட்டுற வண்டி கடமைக்கு நான் ஓட்டிவிட்டோம். இதுக்கு மேலே வந்து
என்னப்பா பாருக்கு மண்ணே வரல, அது இதெல்லாம் வர்றத்தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால தான் பாரு கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிக்கிரி புக்கிரின்னு முன்ன பொண்ணு இருக்குது, ஒரு தெளிவு இல்லாத இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி சுண்டு ஓட்டுறான்னு நேராக ஓட்டுறான், அப்படி போகிறான் இப்படி போகிறான், 1008 பெண்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். சரி ஓட்டுட்டோம். அவன் டெய்லியும் ஓடிக்கிட்டே இருந்தானா அத்துக்கிட்டே தெரியும் ப்ரோ. சுண்டாயில் ஒரு கால் பிடி. அந்த கீழே வெளினாச்சும் நாம் வாங்கி ஓட்டும். பாருங்களேன் எப்படி ஓட்டி வச்சுக்கிறேன்னு. இதுக்கு மேலே நேர் வராது மாமா, அவ்வளோதான் அப்படிங்கிறோம். வேணாமாடா சுண்டு, வாடா அங்கே இங்கே வா. ஓரத்தில் வேணாமா, ஓரத்தில் வேணாமா. ஒரே நேராக பிடிக்கிற. நேராக போவானா? எங்கள் சைடு எல்லாமே பூரா பருத்தி தான் நண்பா. பருத்தி எங்கேயோ ஒன்று சோளம் வதப்பாங்க, மித்தபடிக்கு எல்லாருமே பருத்தி தான். போயிட்டான் ஓரளவுக்கு நேராக கம்பி பிடிச்ச மாதிரி போயிட்டான் ப்ரோ. அடுத்து கீழே இருக்குது, அதை நாம் தான் வாங்கி ஓட்டணும். குடும்பமா நான் பார்த்துக்கிறேங்கிறான் சுண்டு. உங்க காட்டு போக எனக்கு என்ன வேலை? கூப்பிட்டா தான் உங்க காட்டுக்கு போவேன். மாம்டியில் வெட்டி பாருங்க, பழனுக்கு தானே எப்படின்னா வெட்டி பார்த்துட்டு சொல்லுங்க. என்ன வேறு வாய்க்கால் இன்னைக்கு சொல்கிறாரு. போமா மூணே சரவா? சரிதான். தண்ணி இருக்குதுன்னு எந்த தண்ணியோட செலவு போடுறான் பாருங்க நண்பா. வந்துருவானா நேரா? ஐயோ ஆடாத நெல்லுங்க அப்படிங்கிறான். பத்தா அப்ப இந்த அளவுக்கு நேர் வந்துருச்சா? இந்த வயல் நான் ஓட்டா சரி கூட ஓனர் நீ சொல்லுங்க கேப்பாரு, நீ சொல்லுங்க செய்வோம், திரும்ப சொல்லுங்க. ஏய் என்னடா பண்ற? சும்மாவே இருக்க மாட்டேன். வேணும் இல்லை வீட்டில் தான் இருக்காது.
பக்கத்தில் டேய் வாடா டேய். இதான் மீன் பிடிக்க போகிறேன். ஆற்றுக்கு போகிற மீன் போட மைதா மாவு போட்டு வச்சிருக்கோம். போட்டு பிடிக்க அதை எடுத்துகிட்டு போனீங்களா? நான் போடிக்கிட்டு என்ன தவிர யாருக்குமே தெரியாது. சிறா போனால் அவ்வளோதான் முடிச்சாச்சு. அவங்க கால் கேட்குமா? எல்லாமே கேட்கும். எவ்வளோ காய்மா எங்கள் மைக் இருக்கிறாரு புரியா கேமரா. காடு தான் நெல் கொண்டு போடுவீங்க. வீடியோ போடுங்கண்ணா. அது ஏன்டா லேண்ட்ஸ்கேப் எடுக்கணும்? நானும் வீடியோ போடணும். வீடியோ போட்டு அதை பேசணும். அதனால் இருக்கிற 4 பேருக்கு பேசு. நான் இந்த வீடியோ தான் எடுத்துட்டு ட்ராவல் வீடியோ நீ பேசாது சாப்பிடுங்கண்ணா. சைல்டு கமெண்ட் வந்துடும். குரல் அப்படியே தான் இருக்கும். சைல்டு கமெண்ட் சென்ட்ரா ஒன்றே ஒன்று தானே? சென்ட்ரா ஒன்று தானே? இன்னும் 2 போடுவாங்க. ஒரே சர்வ் தான் நினைக்கிறேன். வருவார் ஒரு கேளு. அவர் அட்டாக்டர் அந்த மாதிரி வருவார். அதுக்கு பகுதி அண்ணன் சொல்கிறாங்க. நல்லா பேசணும். அவ்வளோதான் முடிச்சு.